வெறும் அரிசி மாவும் வெல்லமும் வச்சு தான் அதிரசம் பண்ணணும்னு இல்லைங்க. எங்கள் அம்மாவும் பாட்டியும் அடிக்கடி செஞ்சு கொடுக்குற பாரம்பரியமான சக்கரவள்ளி கிழங்கு அதிரசத்தை இன்னைக்கு இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலில் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறது அம்முவும் லதாவும். அதிரசத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ எடுத்துருக்குங்க. இது வந்து வேக வைக்கணும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் வந்து வேக வைக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்க. இது கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வைக்கலாம். 10 நிமிஷம் வேக வைக்கணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் தோல் நீக்கி ஆச்சுங்க. இதை வந்து உதுத்து வச்சுக்கலாம். ஆமாம், இது இப்போ உதுத்துடணும்ல. ஆமாம், இதுலேயே மாவு வெல்லம் போட்டு பிசையணுமா? இல்லை, அப்படி பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அங்கங்கே கட்டி கட்டியும் நிற்கும், அவ்வளோ சாஃப்ட்டும் இருக்கும். அதனால மிக்சியில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு வெல்லம் இது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மெத்துன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். மிக்சியில் அடிக்கும்போது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இதுவே சரியாக போகுமா? ஆமாம், நம்ம வெல்லம் போடுறோம் இல்லையா, அந்த வெல்லமே வந்து உங்களுக்கு கரைஞ்சிச்சுன்னா லூஸாக ஆகிடும். அதனால தண்ணியெல்லாம் போடக்கூடாது. தண்ணி வேணாம்னு சொல்லி தான் இப்போ நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வச்சுருக்கோம். நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது எப்படின்னாலும் கொஞ்சம் தனியாக இருக்கும் இல்லையா, ரொம்ப லூஸாக ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம வேக வச்சுருக்குது இட்லி குக்கரில். இப்போ கிழங்கு வந்து உதிச்சு வச்சாச்சுங்க. 1 கிலோ எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு 250 கிராம் அரிசி மாவு, 1/4 கிலோ. இது வந்து நான் பேக்கெட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். 350 கிராம் வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கேன். இது 350 கிராம். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்கணும். ரொம்ப போட்டிங்கன்னா கீழே பிடிச்சிக்கும், மிக்சி ரிப்பேர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு அரிசி மாவும் கிழங்கு வெல்லம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துன்னு வந்திருக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துன்னு வந்ததால் இதெல்லாம் நல்லா ஒன்றா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் இல்லைன்னா ஆட்டூரில் கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே மட்டும் இதாகிடும், உள்ளே வந்து அப்படியே அரிசியாக அந்த இது அப்படியே இருக்கும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போடுறப்போ. இப்போ வந்து நாம் உருண்டையாக தட்டிக்கலாம். உருண்டை செஞ்சு ஒரு வாழை இலையில் இப்படி கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயிலை தடவிட்டு இப்படி சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா உருண்டு பண்ணிவிட்டு இப்படி தட்டி வச்சுக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுட்டு தட்டி வச்சுருக்கிறத ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 30லேருந்து 35 செகண்ட் தான் அவங்க 2 பக்கம் திருப்பி போட்டு வேகிறதுக்கு. இது வந்து லைட்டாக தான் வந்து நீங்கள் எண்ணெயை வந்து அழுத்தி எடுக்கணும். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாக ஆகிடும். அதனால லைட்டாக எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் இது டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து நார்மல் அதிரசம் மாதிரி வந்து ரொம்ப நாளெல்லாம் வச்சுக்க முடியாது. வெளியே வந்து ஒரு 3 நாள் இருக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை ஜில்லுன்னு சாப்பிட முடியாது. தவா மேலே லைட்டாக 2 பக்கம் போட்டு சூடு பண்ணிங்கன்னா இன்னும் சாஃப்டாக ஆகிடும். அப்போ சாப்பிட்லாம். ஆனால் சுட சுட சாப்பிட்றதுதாங்க டேஸ்ட்டு. எத்தனை சாப்பிடுவீங்கன்னே தெரியாது. சாப்பிட்டு பாருங்க, புரியும் உங்களுக்கு. சாப்பிட்டுட்டே இருக்க தோணும். இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேக வச்சு கொடுத்தா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அதுவும் இல்லாமல் வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்வீட் எப்படி இருந்தாலும் ஸ்வீட் யாருக்குமே சாப்பிட தான் தோணும். அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ரொம்ப தான் பிடிக்குங்க. ஆயிலோடு இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் இது. ஆனால் வந்து நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது லைட்டாக மேலே ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், உள்ளே வந்து அப்படியே பூ மாதிரி மெத்தன்னு இருக்குங்க.
பாருங்கள், சுட சுட அருமையான டேஸ்ட்டில் சக்கரவள்ளி கிழங்கு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரே அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.